ஒரு அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளை இருக்குல்ல, தாயும் தந்தையும் தினக்கூலிகளாக பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த புள்ள தவிச்சு 12வது வந்து பெரிய அச்சம். அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா 2 சுடிதார் தான் வச்சிருக்கோம். அந்த 2 சுடிதாரை வச்சு நம்ம எப்படி போய் கல்லூரிக்குள்ள போவோம்? நம்ம அம்மாவால இன்னொரு பேண்ட் வாங்க முடியாது, நம்ம அப்பனால இன்னொரு நல்ல சீலை வாங்க முடியாதுங்க தயக்கம். இதுக்கெல்லாம் மேலா அந்த அமைப்பு பயமுறுத்தும். திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த நான் முதல்வர் திட்டத்தில் எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் அவர்கள் படிக்க விரும்பும் கல்லூரியை கையில வாங்கி திரு மகேஷ் அவர்கள் தலைமையில் செயல்படுற துறை பிள்ளைகளை கல்லூரிக்கு கூட்டிட்டு போது உள்ள அந்த பிள்ளைய போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அரசு பள்ளி படிக்கிறியா, எந்த காலேஜ் படிக்க விரும்புற, அந்த பையனோ பொண்ணோ ஒரு கல்லூரி பேர் சொல்லுவாங்க. அந்த கல்லூரி பேர் சொன்னா அந்த கல்லூரி பேரு மாவட்ட சிஇஓக்கு அனுப்பப்படும். +2 பிள்ளைய 65 பிள்ளைகிட்ட இப்ப எந்த கல்லூரியில் படிக்க விரும்புற அப்படின்னா அதுல ஒரு 12 பிள்ளை நான் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரி படிக்க விரும்புறேன். சிஇஓ லிஸ்ட் போகுது. சிஇஓ அந்த லிஸ்ட் எடுத்து திருப்பி சரி பார்த்துட்டு எத்தனை பேர் அந்த பள்ளிக்கூடத்தில் 16 பேர் போனுங்கிறாங்க பொறியியல் கல்லூரிக்கு. சரி, பக்கத்தில் இருக்க ஒரு தனியார் கல்லூரியிலிருந்து பேருந்து அனுப்ப சொல்லு. உணவு மற்றதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கும். அரசு பள்ளியில் இருக்க 16 பிள்ளைகளையும் தங்களுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து பஸ்ல ஏத்தி அவர்கள் படிக்க விரும்புவதாக சொல்லப்பட்ட பொறியியல் கல்லூரிக்கு உள்ள கூட்டிட்டு போய் அங்க லேப காமித்து ஹெச்ஓடி பேச வச்சு உள்ள உட்கார வச்சு டீ கொடுத்து பிரின்சிபாலோட பேச வச்சு எல்லாம் பண்ணி சாயந்தரம் 4 மணிக்கு மறுபடியும் அரசு பள்ளிக்கு வந்து இறக்கும் போது அந்த பிள்ளைகிட்ட அப்பா தினக்கூலியா இருக்கலாம், ஒரு சுடிதார் இருக்கலாம், ஒரே ஒரு பேண்ட் இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குன்னா எப்பாடுபட்டேன்னு இந்த படிப்பை படிச்சே விடாத நம்ம நினைக்கிறோம்ல. அதுல என்ன இருக்கு? என்னை மாதிரி ஒரு அக்கா தான் உள்ள இருக்கா, என்னை மாதிரி அண்ணன் தான் உள்ள இருக்கான்னு நினைச்சு அந்த பிள்ளைக்கு இருக்கிற மன தடை பெரிதும் அகலுது இல்ல. அதை வந்து எத்தனை அரசாங்கம் எத்தனை இலவசம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீக்க முடியாது. அப்படி நீக்கி தமிழ்நாட்டிற்கு பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையை போல இருப்பதால் தான் முதல்வர் ஸ்டாலின்